வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். ஆதிக்கா முடிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நானும் முடிக்கிறேன், நீ அதுலேயும் வச்சுக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் பிஞ்சு இருக்குது மரத்தில். இங்கே பார்த்தீங்களா, இப்போ அத்தை உரிக்கிறதெல்லாம் தானாகவே வெடிச்சுது மரத்தில். இது வந்து நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துருக்கு. பார்க்க என்னமோ பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. வாசனையை பாருங்க, இது வா நல்ல வாசனை. இது ஏதோ ஒரு வண்டு மாதிரி இருக்குது பார்க்க. மழையும் காற்றும் இருக்கிறதுனால கொட்டுது வேற. ஒரு மாங்காய் ஸ்மெல்லோட கலந்த, அதனால தான் இதை ஊறுகாய் போடுறாங்க கூட. அந்த தோலை பத்திரமா வச்சு ஊறுகாய் போடுறது. எவ்வளோ விலை இது இல்லை மரத்தில் அவ்வளோ. ஜாதி பத்திரி பூ வந்து இங்கே 8000 ரூபா. ஜாதி பூ ரெட் கலர் பூ காய வச்சு. அது என்ன ஒரு ஆனால் சாதிக்க அந்த கொட்டை வந்து அவ்வளோ பெரிய விலை கிடையாது. அது 2000-3000 தான் கிலோ. அந்த பூ தான் விலை ஜாஸ்தி. ஆனால் மருந்துக்கு வந்து அந்த கொட்டையை தான் யூஸ் பண்ணுறாங்க. கேக்குக்கெல்லாம் கேக்குக்கு பிரியாணி கேக்குக்கு அப்புறம் இந்த பேக்கிங்க்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது சினமன் ரோல்ஸ் மாதிரி நம்ம கரெக்டாக தான் அறுவடை செஞ்சுருக்கோம்ல. நட்மேக் ரோல்ஸ். அப்புறம் இங்கிலீஷில் பேர் வந்து போச்சு. சாதிக்காய் ஒரு கம், ஒரு பால் பிசு பிசுன்னு விட்டோம் கையில். அது என்ன நம்மகிட்ட ஒரு மரத்துலேயே எவ்வளோ காய். இந்த மாதிரி ஸ்பைஸ் எல்லாம் சுத்தம் பண்ணும்போது வீடு நல்லா வாசனையாக இருக்கும். பட்டை, கிராம்பு இதெல்லாம் சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே காய போடுவோம். அப்படி வாசனையாக இருக்கும் வீடு. நாங்கள் வந்து வெளியே உட்காந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் மழை பெய்யுது. நேற்றுலேருந்து மழை. இப்போ இதை வந்து அப்படியே நிழல்லையே காய போட்டுட்டு கடைக்கு கொடுத்துடலாம். வெயிலில் காய போட்டால் கலர் மாறிடும். பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ரெட் கலர் வந்துடுச்சு. அதான் டைம் சரி. அதுக்கு சில நேரத்தில் அப்படியே லைட்டு கலரில் இருக்கும். அன்னைக்கு பார்த்தோம் எப்படி பூச்சி இருந்துச்சு உள்ள. ஆமாம், புழு இருக்கும். வெள்ளை குட்டி குட்டி குட்டி. இந்த பழத்துலேயே ஒரு ரவுண்டாக ரிங்கு மாதிரி இருக்கும், டிவைட் பண்ண மாதிரி. அதில் கத்தியை வச்சு அப்படியே சுற்றி வெட்டிட்டு வந்தால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஜாதிக்காய் மரத்துலேருந்தும் 60 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து ஸ்பைஸ் எடுக்கலாம். ஜாதிக்காயில் பார்த்திங்கன்னா ஒரே பழத்துலேருந்து 2 மசாலா எடுக்கிறோம். ஒன்று வந்து ஜாதி பத்திரி, ஒன்று வந்து ஜாதிக்காய். அந்த கொட்டை வந்து ஜாதிக்காய், அந்த லேஸ் மாதிரி இருக்கிற ரெட் கலர் வந்து ஜாதி பத்திரி. இந்த ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வந்து மசாலா தானேன்னு அதிகமாக போடக்கூடாது. இது வந்து சில நேரத்தில் வாந்தி, லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் குறிப்பிட்ட அளவு தான் இது யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம சிக்கன், மட்டன், பிரியாணி ஏதாச்சும் செய்கிறோன்னா அந்த நேரத்தில் இந்த ஜாதி பத்திரியை கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்கள். அந்த ஃபுல் குழம்பும் அந்த ஸ்மெல் மட்டும்தான் ஹெவியாக தெரியும். அதனால் இதை போடும் போது கரெக்டான அளவு போடணும். பிஞ்சி ஜாதிக்காய் பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. சிகப்பு கலர் தான் கரெக்டான பருவம். எவ்வளோ வெட்டினாலும் நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது. இது கடைக்கு கொடுக்க முடியாது போல். வீட்டுக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்கவே கரெக்டாக இருக்கும்.
நம்ம எஸ்டேட்டில் நிறைய ஸ்பைஸ் இருக்குது. பட்டை இருக்குது, கிராம்பு இருக்குது, பெப்பர் இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நம்ம தோட்டத்துலேருந்தே எடுக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலாவை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சுவையாக நல்லாயிருக்கும். உரிச்சாச்சு, எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். இதை காய வச்சா கொஞ்சம் தான் வரும், கிராம் கணக்கில் தான் வரும். கிலோ கணக்கெலாம் வரணும்னா நிறைய எடுக்கணும். அதனால தான் இது வந்து விலை ஜாஸ்தி கடையில் வாங்கினா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான் மக்களே, வேலை முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.